baby. எதெல்லாம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோ. அட என்ன இது? டிரைவர் திடீர்னு எதிர்க்க வந்துட்டதா சொன்னாங்க. அவங்கனால அவரை காப்பாற்ற முடியலன்னு சொன்னாங்க. எதனால் அவர் ஓடி வந்ததா சொன்னாங்க?
நான் உங்ககிட்ட கடைசியாக ஒன்று கேட்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் டிரைவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி யாராவது நீங்கள் பார்த்தீங்களா? பிராங்கி, நீங்க ஏதாவது பாத்தீங்களா? ஹே ஹானி, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? வாவ், சூப்பர். ஹோ காட், கேவலமான நாள். உனக்காவது இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். சரி சொல்லு, ஒழுங்கா படிச்சியா? ஃபூலிஷான கொஸ்டின் தான். எக்ஸாம் கிட்ட வருது, நீ நல்லதா படிச்சிருப்ப. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. எக்ஸாம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு விடுதலை தான். நீ லா ஸ்கூல் போயிடுவ, நான் ஜூனியர் காலேஜுக்கு டீச் பண்ண போயிடுவேன். அப்புறம் உன்னோட கிராஜுவேஷன் முடியறதுக்குள்ள என்னோட பிஹெச்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிடலாம். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். புதுசாக ஒரு வீடு வாங்கலாம், அங்கே ஒரு நாய் வளர்க்கலாம். நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை மீட் பண்ண அங்கே வருவாங்க. நான் அடுத்த 5 வருஷத்துக்கு இப்போவே பிளான் பண்ணி வச்சுட்டேன் தெரியுமா? உன்னோட ஆசையும் இதுவாக தானே இருந்தது, சரிதானே? உன்னோட ஆசையும் நிறைவேற போகுது. நம்ம கனவு நனவாயிரும். என்னாச்சு? எதுக்கு அழற? ஹலோ. இல்லை இல்லை, அந்த கிரேட்டை உடனே டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இன்சூரன்ஸை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. மனுஷன் உயிரை விட எந்த இன்சூரன்ஸும் முக்கியம் இல்லை. நானே டிஃபன் பண்ணியிருப்பேன்ல. அப்புறம் நான் ஹெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க ஆளுங்க வந்து உன்னோட வண்டியை கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஓகேவா? சரி, எத்தனை செஞ்சுருக்கேன்? நீங்க எதையாவது பாத்தீங்களா?
மேம் என்னை ஹெக்டர் அனுப்புனாரு. உங்கள் கார் சாவி எனக்கு தரீங்களா? சர்வீஸ் பண்ண சொன்னார். ஒரு நிமிஷம், நான் இப்போ வரேன். தேங்க்யூ மேடம், உங்கள் வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். ஃப்ராங்கி, என்னாச்சு உனக்கு? அவரோட ட்ரக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அங்கிருந்து ஓடி வரும்போது உன் வண்டியில் வந்து மோதிட்டார். ஆனால் நீ இங்கே இருக்க. நீ வீட்ல ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கணும். ஸ்டீவ்க்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. எனக்கு வீட்டில் தனியாக இருக்க பிடிக்கல. நீ அந்த ஆளை இடிச்சல, அப்போ ஃபோனில் என்ன மெசேஜாக பண்ணிட்டு இருந்த? இல்லை யார்கிட்டயாவது கடலை போட்டுட்டு இருந்தியா? அதுவும் இல்லைன்னா போது, நிறுத்து, ரொம்ப பேசாத. அந்த ஆளோட ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? என்ன? இதனாலதான் நீ எப்பவுமே மொட்டை பையனை சுத்துற. ஓகே, இந்த கழுதைக்கு பர்த்டேங்கிறனால நம்ம இன்னொரு ஷாட் எடுத்துக்கலாம். போதும், நிறுத்து. Yeah, bye. All right, shot. இங்க பாரு, நிஜமா வீட்டில் யாரோ இருந்தாங்க. இல்லை ஏதோ இருந்ததுன்னு சொல்லணும். நான் சொன்னதை நீ நம்பல தானே? இங்க பாரு, இதெல்லாம் நேத்து தான் நடந்தது. கொஞ்சம் டைம் குடிக்கலாம், சீக்கிரமா சரியாயிரும். என்ன திரும்ப நார்மல் ஆயிருன்னு சொல்றியா? ஹே, என் கூட டான்ஸ் ஆட வரியா? வரலனா போ. இங்க பாரு, லேடிஸ் எல்லாரையும் கிளப்பை விட்டு வெளியே போக சொல்றாங்க. அதனால நான் கிளம்புறேன். ஹே ஃப்ராங்கி, உன்னை அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். அவன் சீக்கிரமாவே உன்கிட்ட வந்து பேச போறேன்னு நினைக்கிறேன். நீ என் கூட இருக்கியா? ஹாஃப் அன் ஹவர் மட்டும் ப்ளீஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன். இந்தா, இது உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? இது ஒண்ணு போட்டா போதும், உன் கஷ்டம் எல்லாம் போயிடும். தேங்க்யூ மாலி. ஆனா இந்த ஒரே ஒரு மாத்திரையில என் பிரச்சனை எல்லாம் சரியாகிடாது. ஒருவேளை சரியாயிடுச்சுன்னா
எனக்கு இங்க நடக்கிற எதுவுமே சரியா படல. எனக்கு எதுவும் மாதிரி இருக்க, தலையெல்லாம் சுத்துது. டான்ஸ் ஆடுறீங்களா? மாலி, மாலி, அது நீதானே? மாலி, யாரு நீ? உன் பர்த்டே எப்பவுமே நல்லா இருந்ததில்ல. இந்த மோலியும் ஃப்ராங்கியும் எங்க போனாங்க? 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிருப்பாங்க, சைலண்டா கிளம்பிட்டாங்க. ஃப்ராங்கி அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டா. ஜோனா கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டா. அவ உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்குவாளா டார்லிங்? ஃப்ராங்கிக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸ்டீவ், மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் பழைய கதையா மாறிடுச்சு. ஹேய் ஃப்ராங்கி, நாங்க உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ நல்லா தானே இருக்க? அப்போ குற்றவாளி ஒரு பொம்மைன்னு சொல்றீங்களா? அதாவது துணி கடையில் வைக்கிற பொம்மை மாதிரியா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே. அந்த மாதிரி எப்படி நடந்துச்சு? மாலியோட கழுத்தை வெட்டி இருந்துச்சுன்னு ஃப்ராங்கி சொன்னா. நீ அவ சொல்றத நம்பலாம் ஆரம்பிச்சிட்டியா? ரேக், அவனை கொஞ்சம் வாய மூட சொல்றியா? நான் பார்த்த வரைக்கும் இறந்து போனவங்க எல்லாருமே இவ வீட்டு முன்னாடியே இறந்து போறாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்த போது கூட நான் இவளை இப்படி பார்த்ததே இல்ல. கடந்த 24 மணி நேரமா அவளுக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாது. அவ பொம்மையை பார்த்தாளா? ஹே ஜோனா, நீ நல்லா தானே இருக்க? நான் இங்கிருந்து கிளம்புறேன்.
சத்த போடாத, கொலைக்காம வா. ஹேய், உன்னோட நாய் இங்க என்கிட்ட இருக்கு. நான் சொல்றது கேக்குதா? உன்னோட நாய் இங்க என்கிட்ட இருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இங்கே பாரு, இதை பண்ணினவங்களை கண்டிப்பாக போலீஸ் பிடிக்கும். அவங்க கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. போலீஸால பிடிக்க முடியாது. அவங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லை. என்ன பைத்தியம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காத. நீ ஒன்றும் பைத்தியம் இல்லை. நேற்று ராத்திரி வித்தியாசமாக என்னென்னமோ நடந்ததுன்னு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை கேஸ் லீக் இல்லை ட்ரக்ஸாக இருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் என் பாஸ் கிட்ட பேசுகிறேன். அவர்கிட்ட கொஞ்ச நாள் எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறேன். நான் உன் கூடவே இருக்கேன், ஓகேவா?
நம்ம சேர்ந்து இதை சமாளிக்கலாம். இது நல்ல ஐடியா தானே? ஸ்டீவ், சொல்லு. நீ என்ன நம்புறல்ல ஸ்டீவ்? நான் நைட்டு முழுக்க ஓடிக்கிட்டே இருந்தேன். நான் எங்கெல்லாம் போனனோ அது என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னையே கொல்லலைன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட அது ஆட்டம் காட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதோட எண்ணம் கொல்றது மட்டும்தான். முதல்ல நான் இதெல்லாம் நம்பல. ஆனா அன்னைக்கு நைட்டு ஆக்சிடென்ட் நடக்கும்போது, அப்புறம் கிளப்ல, மாலு, இப்போ நீ, அது நம்மள வாட்ச் பண்ணது நம்ம எல்லார் பின்னாடியும் இருக்கு. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி விஷயம்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும். திடீர்னு கதவெல்லாம் மூடுறது, நம்ம கிட்ட வந்து ஆனா நிற்கிறது. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்தா என்னாச்சு? அது எங்க இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியாது. ஒரு செகண்ட்லயே உயிரே போயிட்டு வந்துருச்சு. அது எங்க வேணாலும் இருக்கலாம். அது என் கூட இருக்கிற எல்லாரையுமே கொன்னுடுச்சு. நான் ரொம்ப பதட்டமாவே இருக்கேன், பயத்தோடவே இருக்கேன். அது இப்ப என்னையும் கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். இதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இத போலீஸும் நம்பல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால தடுத்து நிறுத்த முடியல. இது பொய்ன்னு நினைக்கலாம். ஏதாவது ஒரு பொம்மை பின்தொடர்ந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சும்மா விளையாட்டு தானே? சொல்லு ஜோனா. ஜோனா, விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வைரல் வீடியோ தான். ஒரு ஹாரர் ஃபிலிம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க. பிளார் விட்ச் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண மாதிரி இது ஒரு செல்ஃபி ஃபார்மா கூட இருக்கலாம். இல்ல இல்ல, அவங்க வீடியோல என்ன சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ராங்கி, எங்களுக்கு புரியுது. ஆனா அதால எப்படி கொல்ல முடியும்? அது ஒரு பொம்மை. அது என்ன பண்ணும்? அது என்ன வேணாலும் பண்ணும். அதனால் ஒரு இடத்த விட்டு நகராமலேயே ஒருத்தங்களை கொல்ல முடியும். ஒரு செகண்ட் இங்கே, இன்னொரு செகண்ட் வேற எங்கேயாவது. அது எப்பவுமே நம்மளை ஃபாலோ பண்ணும். உன்னால அதை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அதை ஃபீல் பண்ண முடியும். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எப்பவுமே எங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன வேணா ஆகலாம். அது சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. போதும், இதோட கொஞ்சம் நிறுத்துறியா? அங்கே பாருங்க, தூரத்தில் நிற்கிது. நிஜமாவே ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆமா ஆமா, நீங்க சொல்ற உருட்டை நம்பிதானே ஆகணும். உருட்டுரும். கிண்டல் பண்றது நிறுத்துறியா? நேத்து நைட்டு தான் மோலி இறந்து போயிருக்கா. உனக்கு தெரியும்ல. என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் வீட்டுக்கு இல்ல, கிளம்புறேன். நீ என்ன நம்பிதான் ஆகணும். நாங்க இத பத்தி தான் இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது இங்கே தான் இருந்தது, திடீர்னு எங்கே போச்சுன்னு தெரியல. எங்க? ஆனா அது அங்கதானே இருந்தது. திடீர்னு எப்படி மறைஞ்சு போகும்? அட கடவுளே! ஹே கைஸ், ஸ்டீவ், அங்க பாரு, அது வந்துருச்சு. ப்ளீஸ். ஃப்ராங்கி, திரும்ப அதுவே ஆனா ஆரம்பிச்சிட்டியா? அது அங்கதான் இருந்தது. ஐ எம் ஸோ சாரி. நீங்கள்லாம் இப்போது இங்கேருந்து கிளம்புனா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். நான் ஃப்ராங்கி கூட கொஞ்சம் பேசணும். ஸ்டீவ், இவ சொல்கிறது உண்மை. நீயும் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. ஒரு லிமிட் இருக்கு.
உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும்னு நான் நினச்சேன். சும்மா ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு. இது அவள் பிரம்மையாக இருக்கலாம். அந்த பொம்மையை அவள் ஜன்னலில் தான் பார்த்தா. அவளோட தாட்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணா நமக்கும் அதே மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் அந்த பொம்மை வேற வேற மாதிரி தெரிஞ்சுது. அதோட 2 கையும் கீழே இருந்தது. பெரிய கண்ணு, பயமுறுத்துற சிரிப்பு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. ட்ரேக்? ஆ, எனக்கும் பார்க்க அப்படி தான் தெரிஞ்சுது. ஒருவேளை வீட்டில் யாராவது இருந்திருக்கலாம். நம்ம பார்க்காத நேரம் வீட்டில் யாராவது இன்னொரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கலாம். அப்படின்னா நம்ம கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள அதை மறைய வச்சிட்டாங்கன்னு சொல்றியா? அது அதே பொம்மையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அது பொம்மை வேஷம் போட்டிருக்க ஆளாக கூட இருக்கலாம்ல. அவங்க நம்ம கவனத்தை திருப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து ஓடி இருக்கலாம். ஆமா, நாங்க சொல்றதை நீ நம்பவா போற? ஒரு பொம்மையை ஏன் இவ்வளோ பெருசாக நினச்சி பயப்படுறீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு நீயும் தானே பார்த்த. ஜோனோ, உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு சயின்டிஸ்ட்னு. லாஜிக்கலாக ப்ரூவ் ஆனால் தானே என்னால் நம்ப முடியும். அது உனக்கு தெரியாதா? நம்ம இதை பற்றி அப்புறமா பேசலாமா? நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். அவ சொல்கிற விஷயம் யாருக்கும் எதுவும் புரியல. அவ என்ன சொல்ல வரானும் தெரியல. என்னாலையும் எதையும் புரிஞ்சுக்க முடியல. எனக்கும் அப்படிதான் தோணிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இல்லை, அப்படி இல்லை அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அவளோட எக்ஸு ஒருவேளை அவன் சமயம் பார்த்து இவளை அவன் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டானா? இல்லை இல்லை. ஸ்டீவ்,
நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. இது நாள் வரைக்கும் நான் இப்படி ஒரு கனவை கண்டதே இல்லை. அதில் நீ எப்பவுமே அந்த பொம்மையை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன். அதெல்லாம் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட. நீ அப்படி பண்ணதில் எனக்கு சரியான கோபம் வந்தது. உன்னோட கழுத்தை பிடிச்சு நான் நெரிச்சு கொன்னுட்டேன். உன்னை வெட்டிட்டேன். அதுவும் எப்படி தெரியுமா? உன்னை சின்னதாக துண்டு துண்டாக்கிட்டேன். எனக்கு என்னமோ நான் அதிகமாக வேலை பார்த்து பைத்தியமாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டீவ், நீ சந்தோஷமா தானே இருக்க? இதெல்லாம் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக சந்தோஷமாயிருவேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னா நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் என்னை ஃபாலோ பண்ணா அப்போ இந்த விஷயத்தை மண்டையில் திணிச்சது அந்த ஜோனா தானே? இல்லை. நீ பேசுறத பார்க்கும்போது நீ பொய் சொல்றேன்னு தோணுது. இல்லை ஸ்டீவ், ரொம்ப நல்லது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். இந்த உலகத்திலேயே எனக்கு உன்னை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் உனக்கு எதுவும் ஆகிறதுக்கு விட மாட்டேன். அது உனக்கு தெரியும்ல? ம்? God. ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எனக்கும் பயமாக தான் இருக்கு. இந்த இது உனக்கு தேவைப்படும். இப்போ எங்கே தான் போகிற? ஹாய் டியர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, சீக்கிரம் பார்க்கலாம். சரி, போயிட்டு வரேன். நீ யாருன்னு சொல்ல. நான் சொல்றத மட்டும் கேட்டு அதே மாதிரி செஞ்சா போதும்.
நான் மெசேஜ் பண்ண போஸ்ட்டுக்கு இப்போ ரிப்ளை வந்திருக்கு. போஸ்டா? நீ எந்த போஸ்ட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணோட வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணல, யாராவது ஹெல்ப் பண்ண இருக்கீங்களான்னு. அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அவனும் ஒரு விக்டிம் தான். அந்த பொம்மையை ஷிப்பிங் பண்ணி வாங்கியிருந்திருக்கான். அவனை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? அவன் அடுத்த ஃப்ளைட்டில் இங்கே தான் வரான். அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்றேன், இல்லைன்னா ஒவ்வொருத்தராக செத்துருவாங்க. ஹலோ, நல்ல வேளை நீ உயிரோட இருக்க. இரு, லூசியோட கால் வருது, வெயிட் பண்றியா? இல்ல, உடனே கான்ஃபரன்ஸ் கால் போடு. நான் எல்லாத்துக்கும் இது சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? நான் கவர்மெண்ட்ல இல்ல. நான் 6th வாஷிங்டன்ல. அப்படின்னா நம்ம பக்கத்துல தான் இருக்கோம். நம்ம வாஷிங்டன் பிளாஸால சந்திக்கலாம். நல்லா கேளு. உடனே மேடிசனை கூட்டிட்டு ஃப்ராங்கி வீட்டுக்கு போய் சேரு, சீக்கிரமா. ஜோனா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. நம்ம எல்லாரும் உயிருக்கு ஆபத்து சொன்னா கேளு. போதும், அந்த பொம்மையில ஒண்ணுமே இல்ல. ரொம்ப பில்டப் பண்ணாத. சொன்னா கேளு. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே யாராவது ஒருத்தர் சாக வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு ஜோனா, நீ உன் வேலையை மட்டும் பாரு. நானும் மெடிசனும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். My girl, don't lie to me. Tell me, where did you sleep last night? In the pines where the sun would ever shine. I was shivering the whole night. My girl, my girl. எனக்கு இது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன். அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை சந்தோஷமாக வச்சுக்க நான் என்ன வேணால் பண்ணுவேன். முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அவளை சந்தோஷமாக வச்சுக்க. ஆனால் இப்பெல்லாம் என்னால் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியல. இப்பெல்லாம் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. அதனால் எங்களுக்குள்ள விரிசல் விழுந்துருச்சு. Isabel? தேங்க்ஸ். இது எனக்கு இப்போ தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் ஹனி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா? இல்லை ஒரு வேளை வெயிட் பண்ணாமல் கூட இருக்கலாம். எனக்கு பைத்தியமே பிடிக்குது. எனக்கு இன்னொரு பேக் கிடைக்குமா ப்ளீஸ்? மேடிசன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. ட்ரெக்கும் எடுக்கல, லூயிஸும் எடுக்கல. வேலைக்கு எப்போ வருவான்? எனக்கு தெரியாது. எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கலாம்னு சொன்னேன். யாரையும் தனியாக போக வேண்டாம்னு சொன்னேன். நீதானே? ஜோனா, நிறுத்து. நெல்லு ட்ரேக், என்ன தடுக்காத. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு காரணமே இவதான். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு காரணமே பிராங்கி தான். மேடிசன் எங்க? I'm so sorry, Drake. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அது என்னது? அது ஏன் நம்மளை பின்தொடர்ந்து? ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டோம். அப்புறம் ஏன் பிராங்கி இன்னும் சாகல? அவ தானே முதல்ல அந்த பொம்மையை பார்த்தா. அதுல இப்ப என்ன இருக்கு? லூசி, அது உண்மைதான். அதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா அது என்ன கொல்லல. மேலே உங்ககிட்ட வேற என்ன சொன்னாரு? நம்ம எல்லாம் சாக போறோம்ல, அப்படிதானே? இங்க பாரு,
ஆன்லைனில் வரவன நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவன் என்ன பண்ண முடியும்? சும்மா மேஜிக் காட்டிட்டு இருக்கானா? நான் சொல்றதை கேளு ட்ரேக். நீ இங்கேருந்து போகக்கூடாது. இங்கே பாரு ஜானா, நான் என்னால் தான் சாவேன், அதனால் இல்லை. புரிஞ்சுதா? கையை விடு, நான் கிளம்பணும். நீ இங்கேருந்து போனேன்னா அதுவும் உன் பின்னாடியே வரும். வேற யாராவது அதை பார்த்துட்டு அவங்களையும் பின்தொடரும். இது நிற்க போகிறதில்ல. மேலிக்கு அதனால தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னார். இல்லைன்னா நம்ம உயிர் மட்டும் இல்லாமல் மற்றவங்க உயிரும் ஆபத்தில் போய் முடியும். உனக்கு ஓகே, இங்கேருந்து கிளம்பு. ஓ, அதனால தான் இது வரைக்கும் என்ன கொல்லலையா? வீடியோவில் ஒரு பொண்ணு பேசினால, அவ எல்லாருக்கும் சொல்ல ட்ரை பண்ணா. அந்த பொம்மை அதையே எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சது. அது நினைக்கிற மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருந்திருக்கேன். இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, உனக்கு தெரியாது. அவன் உண்மையதான் சொல்றான் ஃப்ராங்கி. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. ஹே காய்ஸ், என்னாச்சு? இங்க எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டீவ், அது மேடிசன், இசபெல், அப்புறம் லூயிஸையும் கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பின்னாடி தான் அது வரும். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க பார்த்ததை நீ பார்த்துருந்தேன்னா. நிறுத்து. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா உன்னை ரொம்ப நேரமெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஃப்ராங்கி எல்லா டைமும் உன் கூட தானே இருக்கா. நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இங்கே பாரு, எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுதான் உண்மை. நிஜமாவா? உனக்கும் அப்படிதான் தோணுதா? ஆமா, நீ என்ன சொன்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா நீ கூட பைத்தியமாயிட்டு போல. நீ ஜோனா பத்தியும் என்ன பத்தியும் தப்பா நினைக்கிற. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும்தான் கவலை. அதுவும் ஒரு பொம்மைய பத்தி. வெளியில இருந்து அது எங்களை கொல்ல பாக்குது. ப்ளீஸ் குடிக்காத. நீ அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஸ்டீவ். அப்படி இல்லைனா வேற எப்படி சொல்லு ஃப்ராங்கி. ம், இதுக்கான பதில் உங்ககிட்ட இல்லைல்ல? நீ உங்க அம்மா மாதிரி தான். காய்ஸ், ஸ்டீவ் வேணாம். ஸ்டீவ் அதுகிட்ட போகாத. சொன்னா கேளு, போகாத. ஸ்டீவ் ப்ளீஸ். நான் தான் சொன்னேன்ல, இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தான் தேவையெல்லாம் பயந்துட்டு இருக்க. ஸ்டீவ். ஏய் ஸ்டீவ், ஸ்டீவ் அவன் விளையாடுறான், உண்மை இல்லை. இது வெறும் பொம்மை, அவ்வளோதான். இதை நல்லா ஒத்து பாரு. பார்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம பார்க்காதப்போ அது இங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. நம்ம பார்த்தா அது அப்படியே அங்கேயே இருக்கு. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் பாருங்க. யாருமே பார்க்காத இடத்துல சேஃபாக நம்ம இந்த பொம்மையை கொண்டு போய் வைக்கணும். நீ என்ன சொன்னாலும் சரி, இதை நான் தொட மாட்டேன். நான் ஹெல்ப் பண்றேன். நம்ம இதை பார்க்காம இருக்கும்போது தான் இது நகருது. அப்போ இத பாத்துக்கிட்டே இருந்தாதான் இது யாரையுமே கொல்லாதா? நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? தூக்கம் வந்துட்டா என்ன பண்றது? நம்ம மாற்றி மாற்றி இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டீவ், அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எவ்வளோ பெரிய துரோகினா? ம்,
இங்க பாரு, இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயம் எல்லாமே நம்மள டென்ஷன் ஆகுது ஸ்டீவ். அதான் நம்ம இப்படி இருக்கோம். அப்புறம் உன்னோட இந்த தீசிஸ், இந்த ஆக்சிடென்ட்ஸ், எல்லாரோட சாவு. அப்புறம் அந்த பொம்மை. உனக்கு அது மேல நம்பிக்கை இருக்கா? நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து. இல்லை எனக்கு வேலை இருக்குது, வேலையை முடிக்கணும். ஓகே. நம்ம காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக இப்போ தான் ஒன்று உட்காந்து பேசுகிறோம். என்ன நீ மறந்துட்டியா? காலம் மாறி போச்சு. இப்போ இருக்கிறது தான் ரியாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்டீவை டேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்ட. எனக்கு என்னவோ இதெல்லாம் வித்தியாசமாக தோணுது. ஏன் உனக்கு அப்படி தோணுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம 3 பேரும் மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தோம். ஸ்டீவ் எப்போவுமே உன் கூட அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். நான் சைலண்ட்டாக உன்னை கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஜோனா, போது நிறுத்து. இப்போ ஞாபகம் வருது ஏன் நம்ம 2 பேரும் மீட் பண்றதை நிறுத்தணும்னு. ஞாபகம் இருக்கா? ஜூனியர் காலேஜ்ல 3 monthsக்கு நமக்கு சப்ஸ்டிடியூஷன் டீச்சர் தான் வந்தாங்க. மிஸ் கார்பிஸ். நீங்க எப்போ அம்மாவாக போறீங்கன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டீங்கல்ல? இங்கே பாரு, எங்க எல்லாருக்கும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாரை விட அதிகமாக உனக்கு தானே தோணுச்சு? ஆமா, நிஜமா பார்க்க அவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஒரு விஷயம் உள்ளே போட்டு உறுத்திக்கிட்டு இருந்தா யாராவது ஒருத்தர் கேட்டு தானே ஆகணும். என்னால் எப்படி கேட்காம இருக்க முடியும்? அப்படின்னா என்கிட்ட மட்டும் ஏன் நீ யோசிச்சதை கேட்கல? அது காஃபி ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனமா ஃப்ராங்கி.
ஸ்டீவ் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு ஃப்ராங்கி, எல்லாம் முடிஞ்சது. நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. நான் ஒரு பிஹெச்டி கேண்டிடேட் ஜோனா. என் முன்னாடியெல்லாம் நீ ஹீரோவாக ட்ரை பண்ணதா? ஓகே, நான் உன்னோட தீசிஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் தேவைப்படுது. அப்படியா? சரி, நீ எப்படி ஃப்ராங்கி? ம், என்னை பற்றி உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா? நான் எவ்வளோ முக்கியமான தீசிஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? உனக்கு தான் அதை பற்றிலாம் கவலையே இல்லையே. என்னோட பாஸ், என் கலீக்ஸ் எல்லாரும் என்ன டிபெண்ட் பண்ணுறாங்க. உனக்கு அது வச்சு தெரியுமா நான் இந்த உலகத்துலேயே எவ்வளோ முக்கியமான ஆள்னு கொஞ்சமாச்சும் தெரியுமா ஃப்ராங்கி உனக்கு? என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ என்னை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன நடக்குதுங்க? என்னன்னால சரி அதை பார்க்காம மட்டும் இருக்காதீங்க. ஜோனா சொல்றத கேளு ஃப்ராங்கி. அவன் பேசுறது மட்டும்தான் உனக்கு எப்பவுமே கேட்கும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அது ஒரு பொம்மை தானே. ஐம் சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா அது வெறும் பொம்மை மட்டும்தான். இப்போ நான் போய் என்னோட தீசிஸை பார்க்கவா? அப்புறம் ஃப்ராங்கி, உன் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி லூசு வேலை பண்ணுவான்னு முன்னாடியே தெரியும். யாராவது அதை பாத்தீங்களா? இல்ல, அது இங்கே தான் இருக்கு. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. நம்ம இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணணும். நம்ம யாரையாவது கூப்பிட்டான்னு வை, அவங்களும் இந்த பொம்மையை பார்த்து தானே ஆகணும். நம்ம அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே முடியாது. அப்போ அது எங்கே தான் இருக்கு? அது இங்க தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோட வீக்னஸ் தெரியும்ல? வீக்னஸா? அப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாதா? இல்ல, நமக்கு தான் தெரியும்ல அதை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சாக்கணும். என்ன ஆனாலும் சரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும். அது நம்ம முன்னாடி வரலன்னா அது இஷ்டத்துக்கு வருது போகுது. நாம என்ன பண்ண முடியும்? நம்ம இப்போ உயிரோட தான் இருக்கோம். ஏன்னா அது நம்ம உயிரோட இருக்கணும்னு நினைக்குது. பிராங்கி சரியா தான் சொல்றா. நிறைய பேர் அதை பார்க்கணும்னு விரும்புது. இப்போ என்ன பண்றது? அதுக்கு நம்ம இனி தேவையில்ல. நம்ம தனித்தனியா போகணும். அப்படி போனா நம்ம தப்பிக்கலாமா? ஃபோன் டார்ச் ஆன் பண்ணு. அங்க நான் அதை பார்த்துட்டேன். எங்க? அது எங்க வேணாலும் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இரு. என் ஃபோன் பேட்டரி தீர போகுது. எவ்வளவு நேரம் அதையே பார்த்துட்டு இருக்க முடியும்? பிராங்கி, ஃபியூஸ் பாக்ஸ் எங்க இருக்கு? பேஸ்மெண்ட்ல இருக்கு. ஜோனா, தனியா போகாத, நான் உன் கூட வரேன். ட்ரேக் வாங்கிருந்து போயிடலாம். ட்ரேக், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். இந்த டார்ச் அப்படி. எனக்கு பயத்துல என்னென்னமோ பண்ணுது. இங்க வா, இந்த செவரு பக்கத்துல வந்து நில்லு. சீக்கிரம் பண்ணு. மேல
ஜோனா நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு தெரியுமா? ஏன் இவ்வளோ நேரம் பண்ண? நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை. ட்ரீக் எங்க? தயாராயிட்டு இருக்கேன். ட்ரீக்! என்ன விட்டுரு. எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. அது வந்து விஷயம் என்னன்னா மிஸ்டர் மேலக். விக்டர், என்ன விக்டர்னு கூப்பிடு. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க விக்டர், அந்த பொம்மை எங்கேருந்து வந்தது? ரத்த வெறி பிடிச்சது. அது அந்த சைத்தானுக்கு தான் தெரியும். அதை தடுத்து நிறுத்த முடியும்ல? சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தியிருக்கேன். திரும்பவும் என்னால் அதை பண்ணவும் முடியும். அந்த பொருள் நீங்கள்லாம் பொம்மைன்னு சொல்கிறீங்களே, அது 30 வருஷமாக என்னை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல என் பொண்ணு தான் அதை பார்த்தா, அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் என்னோட சொந்தக்காரங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தாங்க. அவங்களுக்கும் இதே நிலைமை தான். யாரெல்லாம் அந்த பொம்மையை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. என்னால் அதை பார்க்க முடியாது, ஆனால் என்னால் அதை நல்லா உணர முடியும். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சதே கிடையாது. நான் அதை மாஸ்கோ வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டேன், ஆனால் அது என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் போன வாரம் அது இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. எப்படியாவது ஷிப் பண்ணி என்னோட இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். ஒரேடியாக அழிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் என்னோட குடும்பம் மாதிரி யாரும் பலியாக மாட்டாங்கன்னு, வேற யாருமே இதில் சிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன். இது என்னோட கடமை. நல்ல காஃபி. இந்த காஃபிக்கு யார் உயிரை வேணாலும் எடுக்கலாம். சரி விக்டர், எப்போ ஆரம்பிக்கலாம்? அது திரும்ப வந்த உடனே. அது வரவே இல்லைனா? நீங்க தான் இது வரைக்கும் அதை பார்த்துருக்கீங்களா? ஆமா, உயிரோட இருக்கிறது நாங்க மட்டும்தான். அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதனால ரொம்ப நேரம் கொலை பண்ணாம இருக்க முடியாது. எனக்கு குடிக்க ஏதாவது வேணும். லூசி, உனக்கு ஏதாவது வேணுமா? ம். உனக்கு என்ன தோணுது? குருட செவிடனுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கு. உங்க பொண்ணோட பேர் என்ன? மேட்லேன். செல்லம்மா மேடின்னு கூப்பிடுவோம். சரி, உன் பேர் என்ன? லூசி. ஃபுல் நேம் லூசல்.
ஐ எம் so சாரி. இல்ல, ஐ ஆம் சாரி. விக்டர் கிட்ட சொல்லு. சீக்கிரம். விக்டர், அது வந்துருச்சு. விக்டர், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜோனா, லூசி, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஜோனா, இல்ல, நான் விக்டர். ஜோனாவும் லூசியும் எங்க? நீ என்ன அதை பார்த்துட்டு இருக்கியா? என்ன ஆனாலும் சரி, அதை பார்க்கறத நிறுத்தாத. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத சொல்லு. நாம இத ஒரேடியா தீத்து கட்ட போறோம். உனக்கு என்ன பைத்தியமா? நீங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான வந்த. என்னால உதவ முடியும் தான், ஆனா துரதிருஷ்டவசமா உன் பார்வையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்வையும் அது மேல பட்டுச்சு. அதனால தான் இதுல சிக்கிக்கிட்டீங்க. ஆனா எனக்கு நீ மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு உதவலாம். ஏன்னா அதை பார்த்த கடைசி ஆள் நீதான். நீ இறந்துட்டேன்னா அதோட சக்தியும் முடிஞ்சு போயிடும். ஒருவேளை வேற யாரும் அதை பார்க்கலன்னா இனி எந்த ஒரு கொலையும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். என்னால இத பண்ண முடியாது. இதுக்கு ஒரு முடிவு இருக்கணும்ல. கதவு தோற, கதவு தோற. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. கதவு தோற. ஜோனா, விட்டுரு. ஜோனா, போதும், நிறுத்து. நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அதுவும் பின்னாடி தான் இருக்கு. வா ஜோனா, சீக்கிரம் போலாம். ஜோனா,
இல்ல இல்ல ஜோனா, ஜோனா என்ன பாரு ஜோனா. நீ உயிரை காப்பாத்திக்கோ. இல்ல 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 ஜோனா, உனக்கு எதுவுமே ஆகாது. நீ சரியாயிருவ. உனக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே ஜோனா, ஜோனா. ஹலோ 911, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது? ஹலோ, என்ன எமர்ஜென்சி சொல்லுங்கள், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? எக்ஸாம்ஸ் எப்படி பண்ண? என்ன ஓகே தானே? இல்லை ஏதாவது? பாஸ் ஆயிட்டேன். நல்லது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பு வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நீ ஸ்டான்ஃபோர்ட் எப்போ கிளம்பி போக போகிற? இல்லை, போக போகிறதில்ல. நான் என் ஸ்டடீஸை நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ராங்கி, இது உன்னோட கனவு தானே? நான் எனக்கே கொஞ்சம் டைம் கொடுத்துக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கனவுகள் எப்போ வேணா மாறலாம். அதுவும் சரிதான். அது என்னாச்சு? இப்போ எங்கே இருக்கு?
ஏய் பார்த்து எடுத்துட்டு போ. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. ஆ ஆ ஆ ஆ. இந்த மாசம் நம்ம உடைக்கிற 3வது பொருள். அது இருக்கட்டும், இதுக்காவது இன்சூரன்ஸ் இருக்குல்ல? ஜாய், நீ ஓகே தானே? ஆ ஆனால் இது பார்க்க பயங்கரமாக இருக்கே. சரி வா, இதை சுத்தம் பண்ணலாம். அட, இது எங்க போச்சு?